ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி இருந்துட்டு எல்லா பிரச்சனையும் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இதுக்கப்புறம் தான் வந்து மல்லி வந்து உனக்கு வந்து பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து மல்லிக்கு வந்து தெரியாமல் வந்து போக போகுது. அப்போக்கும் வந்து ஒரு சிம்டம்ஸ் வந்து காட்டுது. என்ன காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பூசாரி வந்து மனுஷங்களை நம்பாத, தெய்வத்தை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஓ, இப்போ இதுலேயே வந்து புரிஞ்சிருக்கணும் நம்ம மல்லிக்கு இருந்துட்டு மனுஷங்களை நம்பாதன்னு சொன்னது வந்து இந்த ராஜேஸ்வரி, கதிரேசன், நிஷா, ரஞ்சிதா இவங்க 4 பேரையும் தான் வந்து நம்பாத அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஆனால் முக்கியமாக வந்து இந்த ராஜேஸ்வரியை மட்டும் நம்பிடாத அப்படின்னு வந்து தெளிவாக வந்து அந்த பூசாரி வந்து சொல்கிறாரு ஆப்போசிட்டாக. அதை வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தெளிவாக வந்து புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கும் வந்து ஒரு சந்தேகம் வந்து வந்துடுதுங்க. மனுஷங்களை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமியாரே வந்து நம்மளை வந்து நலம் விசாரிச்சுட்டு நல்லா இருக்கியம்மா, எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து நல்லா இருக்கணும்னா நீ வந்து மனுஷங்களை வந்து நம்பக்கூடாது, நீ வந்து தெய்வத்தை தான் நம்பணும், அந்த தெய்வம் சொல்கிறத வந்து நீ வந்து கரெக்டாக வந்து செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பூசாரியும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, ஓகே, இப்போ வந்து மனுஷங்களை நம்பாதீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து விஜய்க்கு பண்ணது வந்து அப்போ துரோகமா, நான் வந்து பண்ணது வந்து குத்தமா, நான் வந்து அவங்க 2 பேரும் வந்து வெண்பாவும் விஜயும் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக வந்து நான் பண்ண பரிகாரம் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடுமா, சாமிக்காக தானே வந்து நான் வந்து இந்த உப்பு மேலே வந்து முட்டி போட்டு வந்து நடந்தேன், ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் சிந்த சிந்த வந்து நான் இந்த பணியை வந்து சாமிக்காக கடவுளுக்காக வந்து செஞ்சுருக்கேன், அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மனுஷங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது வந்து என்னை வந்து ஏமாற்ற போகிறாங்களா, நான் வந்து ஏமாற போகிறேன்னா அவங்க பேச்சை வந்து கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்குள்ளே வந்து ஒரு சந்தேகம் வந்து உண்டாகிடுதுங்க. கரெக்டு தான் மல்லி, நீங்கள் வந்து ஏமாற தான் வந்து போகிறீங்க. இதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரி வந்து உங்கள் பேச்சை வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை வருதா? கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்கள் பேச்சை வந்து ஒரு துளி கூட வந்து கேட்க மாட்டாங்க. அதுவே வந்து எனக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போயிட்டு அந்த வீட்டில் வந்து போயிட்டு கதவை வந்து திறக்கும்போது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து வாமல்லி, ஏய் எப்போ எதுக்கடா வந்தா, அவள் எதுக்கடா வந்தா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்து 3வது மனுஷங்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டே வந்து அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏதோ வந்து ஒரு தம்பி பொண்டாட்டி, அதுக்கப்புறம் நம்ம பகையாளி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒட்டாத ஒரு உறவாக வந்து இருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க வாங்கன்னு சொல்கிறதுலே வந்து அந்த பாணிலே வந்து தெரிய வருது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடிமையாயிட்டீங்க அப்படின்றது வந்து நல்லாவே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து யாராலையும் வந்து திருத்தவே முடியாது. எத்தனை டைம் சொல்லி உங்களுக்கு வந்து அடிபட்டு நீங்கள் வந்து உதப்பட்டு அந்த ராஜேஸ்வரி வந்து என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் வந்து கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்ததுன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து உருப்பட போகிறீங்க. அது வரைக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ராஜேஸ்வரி வந்து இது சொன்னால், ஓ, அதை வச்சு இதை வந்து பிளாக்மெயில் பண்ணாலா, இதை வச்சு அதை வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணாலா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கடைசி வரையும் குட்டி சேவராக தான் வந்து போவீங்க. ஒரு ஆணைக்கும் வந்து நீங்கள் வந்து தகுதி போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க. மல்லி வந்து இப்படி ஒரு பக்கம் ஒரு ட்ராக்கில் வந்து போயிட்டு இருந்தாலுமே வந்து எப்படியாச்சும் வந்து விஜயும் மல்லியும் வந்து பேசிக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாலே வந்து நிறைய பிரச்சனைக்கு வந்து சால்வு கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய பிரச்சனையாக வந்து வெண்பாவுடைய நோட்டீஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் மல்லிக்கிட்டேருந்து வந்து ஒரு விவாகரத்தும் வந்துருச்சு. இது எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து அப்படியே தலைமையில் வந்து வச்சு தூக்கி கிரீடமாக வந்து ஆடிட்டுருக்கோம். இது வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து எப்படி இந்த ப்ரெஷரெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. தனியாக மல்லி இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து அவரால் வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கவே வந்து முடியாது. அதனால் வந்து மல்லி வந்து ரிட்டன் வந்து எப்போ வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. வீட்டுக்கு வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையே வந்து ஓஞ்சு முடிஞ்ச மாதிரி வந்து இருக்கும். அந்த பிரச்சனைக்கு எல்லாமே வந்து காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். இந்த ராஜேஸ்வரியை வந்து எப்படியாச்சும் விஜய் நீங்கள் வந்து கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்தால் தான் வந்து உங்களால் வந்து முடியும். அதே மாதிரி அன்னபூர்ணி வந்து சாபம் நிறையவே வந்து விட்டாங்க. அந்த சாபத்துக்கெல்லாம் வந்து ராஜேஸ்வரி வந்து பயங்கர ஆளே வந்து கிடையாது. அவள் வந்து எல்லாம் வந்து அந்த சாபம்லாம் வந்து இருந்திருந்தால் அவள் வந்து எப்பயோ வந்து செத்து போயிருக்கணும். உங்ககிட்ட வந்து காசு, பணம், சொத்து, நகை எல்லாத்தையுமே வந்து பிடுங்கணும் போதே வந்து பிடுங்கிட்டு போகும்போதே வந்து அவள் வந்து செத்து போயிருக்கணும். அதெல்லாம் வந்து ஒன்றும் வந்து தெரியாது. அந்த பூசாரியும் வந்து சொல்கிறாரு, மனுஷங்களை நம்பாத, கடவுளை வந்து நம்புன்னு சொல்லிட்டு. கடவுள் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா மல்லிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழியை வந்து காட்டி இருக்கணுமா இல்லையா? மல்லிக்கு வந்து எவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ கஷ்டத்தையும் வந்து மல்லி மேலே வந்து போட்டு திணிக்கும் போது மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான், நம்மளால் வந்து இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வந்து சர்வை பண்ண முடியாதுடா
அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஓகே இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணாலே வந்து வேலைக்கு ஆகாது, அவங்க 2 பேரும் வந்துட்டு நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணேன். இப்போ அவங்க 2 பேருமே வந்து பிரிக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து சும்மா இருக்கக்கூடாது, இதை வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்தியே வந்து ஆகணும் அப்படின்ற மல்லியோட கான்செப்ட் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் மல்லி வந்து முயற்சி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாபா, see you, டாடா.